அப்புறம் வணக்கம். நிச்சயமாக இந்தியாவின் மிகப்பெரிய அணு மின் நிலையமான கூடங்குளம் அணு மின் நிலையம் தொடர்பான சுமார் 19,000க்கும் மேற்பட்ட முக்கியமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த கோப்புகள் டார்க் வெப் எனப்படும் இணையத்தின் இருண்ட பகுதியில் கசிந்துள்ளதாக வெளிவந்துள்ள தகவல் தேசிய அளவில் இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது அப்ரகாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன. என்ன நடந்தது என விரிவாக பார்த்தபோது, வேர்ல்டு லீக்ஸ் என்ற ஹேக்கர் குழுவானது இந்த தரவுகளை டார்க் வெப்பில் பதிவிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் ரிலையன்ஸ் குரூப் நிறுவனத்திடமிருந்து திருடப்பட்டதாக கூறும் சுமார் 8,58,000 கோப்புகளில் ஒரு பகுதியே இவை எனவும் கூறப்படுகிறது. இந்த தரவு கசிவு குறித்து தரவு மைய சேவை நிறுவனமான யோட்டா கடந்த மே 29ஆம் தேதி அன்று தனது சேவையகத்தில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை கண்டறிந்ததாக உறுதிப்படுத்தியுள்ளது. அப்ரகாம், இந்த கசிந்த ஆவணங்களில் என்ன இருக்கிறது என்பது குறித்து ஆராய்ந்த போது ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் இந்த ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்ததாகவும் 2016ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டின் இடைப்பகுதி வரையிலான இந்த ஆவணங்களில் காற்றோட்டம் மற்றும் குளிரூட்டும் அமைப்புகளில், இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ள காற்றோட்டம் மற்றும் குளிரூட்டும் அமைப்புகளில் பொறியியல் வரைபடங்கள் இடம்பெற்றுள்ளன. பொது கட்டுப்பாட்டு அறையின் தரைத்தள அமைப்பு வரைபடங்கள் மற்றும் கருவியின் ஆய்வு அறிக்கைகள் மற்றும் சப்ளையர் பட்டியல்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விற்பனையாளர்களின் முன்மொழிவுகள், கூட்டங்களின் பதிவுகள் மற்றும் காப்பீட்டு ஆவணங்களும் இதில் அடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் முக்கியமாக தற்போது கட்டுமானத்தில் உள்ள 2027இல் செயல்பாட்டிற்கு வரவிருக்கும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3 மற்றும் 4வது அலகுகள் தொடர்பானவை என்பதால் இந்த செய்தியை அவ்வளவு எளிதாக நாம் கடந்து சென்றுவிட முடியாது. இருப்பினும் ரஷ்யாவின் ரோசாட்டம் நிறுவனம் வழங்கும் அணு உலைகளின் முக்கிய கருவிகளுக்கான வடிவமைப்புகள் இதில் இல்லை என்பதே நமக்கு இருக்கும் ஒரு சிறிய ஆறுதல் தகவல். நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவ் அமைப்பின் மூத்த இயக்குநரான நிக்கோலஸ் ரோத் இந்த தரவு கசிவு அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பிற்கு தீவிரமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக எச்சரிக்கிறார். அணு உலையின் முக்கிய செயல்பாட்டு அமைப்புகள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் தொடர்புடைய உள்கட்டமைப்பு அல்லது சப்ளையர்களின் பலவீனங்களை ஹேக்கர்கள் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்தியாவின் கணினி அவசர கால பதிலளிப்பு குழுவான CERT மற்றும் அணுமின் சக்தி நிறுவனம் இணைந்து இந்த தரவு கசிவு குறித்து தீவிர விசாரணையை நடத்தி வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்திருக்கும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது, கூடங்குளம் அணுமின் நிலையம் சார்பில் இது போன்ற தரவுகள் திருடப்பட்டதாக எந்த புகாரும் இந்த நிமிடம் வரை காவல் நிலையத்திற்கு வரவில்லை என தெரிவித்தார். இந்த சம்பவம் இந்தியாவின் முக்கியமான உள்கட்டமைப்புகளில் நிலவும் சைபர் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் வலுப்படுத்தியுள்ளது. அணுசக்தி துறை அல்லது பிரதமர் அலுவலகம் இது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக கருத்து எதுவும் தெரிவிக்காத நிலையில் மக்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மத்தியில் இந்த செய்தி பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. அப்ரகாம்.